சவுக்கு சங்கர் பேசுறதெல்லாம் வச்சு என்ன தவறாக சில பேர் நினைச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு வருத்தத்தை தந்துதா? ஒரு தப்பே பண்ணாதவங்களை வந்து தப்பு பண்ணணும்னு பேசக்குள்ள அவங்க மனசு வலிக்குமா வலிக்காதான்? ஒரு குழந்தைய வந்து ஒரு பையன் கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னா ஒரு தாய்க்கு, பெத்த தாய்க்கு எவ்வளவு மனசு வலிக்கும். இப்போ நாங்க எங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எங்களை பத்தி தெரியும். இதே நீங்களே சென்னையில இருக்கிறீங்க, எங்களை பத்தி என்ன தெரியும்? இப்போ சவுக்கு சங்கரது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் உங்களை யோசிக்க வைக்கும்ல. அப்ப பள்ளிக்கூடத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தவறான தகவலை பரப்புறது தவறு தானே? இப்போ ஒரு தாயா சவுக்கு சங்கரம் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதே போல வந்து சவுக்கு சங்கரம் மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட நபர் யூடியூப் சேனல் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒரு தனிப்பட்ட நபரும் சவுக்கு சங்கரை விட என்ன ரொம்ப மோசமா கேவலமா என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் தொடர்ந்து இந்த 2 வருஷ காலமா பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவரை பத்தியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காத இடமே கிடையாது. டிஜிபி கிட்ட கொடுத்துருக்கேன், வேப்பூர் காவல் நிலையத்துல கொடுத்துருக்கேன், எங்கூர் கடலூர் மாவட்டத்துல எஸ்பி கிட்ட கொடுத்திருக்கிறேன். அது இல்லாம யாருமே செவிசாட்சி இது வரைக்கும் அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தேன். நீதியரசர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் போட்ட அத்தனை வீடியோவும் நீதியரசருக்கு நாங்கள் பென்ட்ரைவ்ல போட்டு காமிச்சோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீதியரசர் வந்து இப்படிலாம் ஒரு பெண்ணை பத்தி இழிவா பேசுற இவனை எதுக்காக விட்டு வச்சிருக்கீங்கன்னு சைபர் கிரைமுக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு. இவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும், இவனுடைய யூடியூப்பை முடக்கணும், இவனை போட்ட அத்தனை வீடியோவும் டெலீட் பண்ணணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாரு. கடலூர் சைபர் கிரைமும் நீதியரசர் கொடுத்த ஆர்டரை ஏத்துக்கிட்டு என்னை கூப்பிட்டு எஃப்ஐஆர் தான் போட்டாங்க. ஒரு கண் துடைப்புக்கு எஃப்ஐஆர் தான் போட்டாங்களே தவிர அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளா, இன்னைக்கு ஒரு பெண் காவலர்களை தவறுதலா பேசினதுக்காக சவுக்கு சங்கரை கைது பண்ணுனீங்க. அதே போல 2 வருஷ காலமா என்னை தொடர்ந்து என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் ஒரு தனிநபர் கார்த்திக் பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மீது இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வலிக்குது. அவன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். பழைய கேஸ் வந்து இப்போ வந்து சிபிசிஐடி தரப்பில் இது பண்ணி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 91 சிஆர்பிஸில் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான் வந்து கீழமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான சில தகவல்கள் தேவைப்படுது. குறிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் 126 சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 26 சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் ஆகலை, அது ஒர்க்கும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 91 சிஆர்பிசியில் நாங்கள் வந்து கால் டெயில் ரெக்கார்ட், குறிப்பாக அன்னைக்கு நடந்த ரவிக்குமார், சாந்தி, அப்புறம் வந்து அன்னைக்கு வந்த காவலர், இவங்களோட கால் டெயில் ரெக்கார்டு கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார்ம் 91 எஃப்ஐஆர் புக், ஜென்ரல் டைரி, இது தொடர்பாகவும் ஃபார்ம் 91 91 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் கேட்டிருக்கிறோம். அதன் தொடர்பான விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு. எங்கள் தரப்பு வாதம் முடிஞ்சிருச்சு, கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் முடிஞ்சிருச்சு. 28 அரசு தரப்பு ரிப்ளை இருக்கு. இது முடிஞ்சிட்ட பிறகுதான் நாங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கான எங்கள் தரப்பில் ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறோம். அதன் மீது நீதிமன்ற நடுவர் வந்து முடிவெடுத்து வழக்கு வந்து மேற்கொண்டு விசாரணை போகும். இப்போதைக்கு இதுதான் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய